இந்த ஒரு ஹேர் பேக் மட்டுமே யூஸ் பண்ணி உங்கள் முடியை வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் முடியை நீங்களே லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஹேர் பேக்கை மட்டும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது உங்கள் முடியை நல்லா கருப்பாகவும் நல்லா அடர்த்தியாகவும் நல்லா நீளமாகவும் வளர வைக்கும். ஏன்னா இதெல்லாம் அப்படிப்பட்ட நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை நம்ம சேர்த்துருக்கோம். இது எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கும். யாருக்குமே கோல்ட் ஆகாது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப பேர் கேட்குறது, எத்தனை ஹேர் பேக் போடுவீங்க? நான் எதை தான் யூஸ் பண்ணுறது? எதை யூஸ் பண்ணாலும் எனக்கு மட்டும்தான் செட் ஆக மாட்டுது, என் முடியல ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கல்ல. உங்களுக்காக நான் இது வரைக்கும் கொடுத்த எல்லா ஹேர் பேக்கையும் விட்டுருங்க. இன்றைக்கி நான் கொடுக்குற இந்த ஹேர் பேக்கை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஹேர்லெஸ் குறையிறது நிற்கும். உங்களோட முடியும் பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காக பளபளன்னு இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கே ஹேர் பேக் யூஸ் பண்ணணுன்ற ஆசை வந்துடும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் முடி நல்லா நீளமாகவும் கருப்பாகவும் வளர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஹேர் பேக்குக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது. அதான் எல்லா ஹேர் பேக்கும் எல்லாருக்கும் செட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. பட் இந்த ஹேர் பேக் உங்கள் எல்லாருக்குமே செட் ஆகும். ஏன்னா இது இயற்கையாக நம்ம பாரம்பரியமாக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒன்று தான். முன்னாடியெல்லாம் ஷாம்பு யூஸ் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் அப்படிலாம் இருக்காது தானே. பட் இருந்தாலும் அவங்க எப்படி அவங்களோட ஹேரை ப்ராடக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்களோட ஹேரை லைஃப் லாங்காக வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இயற்கையான முறையில் பண்ணிகிட்ருக்கோம். பட் நீங்கள் இயற்கையான இன்க்ரீடியண்ட்டாக நேச்சுரலாக எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அது 2 இல்லை 3 இல்லை 10 மடங்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நான் யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடைச்ச என்னோடய ஹேர் பேக்கை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரம் வாரம் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதத்துலேயே நல்ல ரிசல்ட்டை பார்ப்பீங்க. அதை நீங்களே எனக்கு கமெண்ட்டும் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது செம்பருத்தி பூ தான். செம்பருத்தியை நம்ம எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஹைபிஸ்கஸ் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது இது நம்மளோட ஹேரை நல்ல ஒரு கண்டிஷனிங் லுக்கு கொடுக்கும். நம்ம முடியை நல்லா பளபளன்னு மாற்றி கொடுக்குறதோட முடிக்கு நல்ல ஒரு கருமையவும் கொடுத்து அழகாக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நாட்டு செம்பருத்தி பூவை இந்த மாதிரி சிகப்பு கலர் எடுத்துக்கோங்க. இது கிடைக்காத பட்சத்தில் வேணால் நீங்கள் மற்ற கலர் பூவை எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பூ மட்டும் இல்லாமல் இது கூடவே சேர்த்து இலையவும் எடுத்துக்க போகிறோம். செம்பருத்தி இலையவும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது நம்மளோட முடியை ஃபாஸ்ட்டாக வளர வைக்கிறதுக்கும் முடிக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். செம்பருத்தி பூவும் சரி இலையும் சரி ரெண்டுமே நம்மளோட ஹேருக்கு ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்கும். ஸோ ரெண்டையுமே மறக்காமல் எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இலையில் நிறைய டஸ்ட்டு பூச்சி புழு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை கழுவுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணிக்குள்ளேயே நம்ம ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கும்போது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது அது நல்லா வலுவலுன்னு மாறி கொடுக்கும். அந்த இலையில் இருக்கக்கூடிய விரைப்பு தன்மை குறைஞ்சிரும். ஸோ பூவையும் இலையவும் ஒன்றா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதோட நம்ம அரைக்க போகிறது கிடையாது. இது கூட நம்ம 3ஆவது ஒன்று சேர்க்க போகிறோம். அதுதான் நேச்சுரல் கத்தாழை. கற்றாழையாக நம்ம எடுத்துக்கும் போது இது நம்மளோட ஹேருக்கு எல்லா பெனிஃபிட்ஸையும் கொடுக்கும். எப்படின்னா உங்களோட தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணுறதுலேருந்து முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கொடுக்கறதுலேருந்து உங்களோட முடியில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டன்ஸ் முடி 2ஆக வெடிக்கிறது இந்த எல்லா பிரச்சனையும் தடுக்கிறதுக்கு இந்த ஆலோவேரா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்ககிட்ட ஆலோவேரா கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் ஆலோவேரா ஜெல் கடையில் வாங்கிக்கலாம். பட் நீங்கள் அப்படி வாங்குறது ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும் வாங்குங்க. அதே மாதிரி கலர்லெஸ் ஆலோவேரா ஜெல்லாகவும் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் பதத்தில் நல்ல லிக்யூடாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே கூட எடுத்துக்கலாம். இது கூட நான் சேர்க்க போகிறது ஒரு முட்டை தான். முட்டையில் மினரல்ஸ் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி விட்டமின்ஸும் அதிகமாக இருக்குது. இது ரெண்டுமே நம்மளோட ஹேரை ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் தலையில் நல்லா சிக்கு எடுத்துட்டு முடியில் ஒரு துளி கூட சிக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இதை நல்லா உங்கள் கையாலேயே மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா லிக்யூடான ஜெல் பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இப்போ நான் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட தலையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது என்னோட
என்னோட ஜெகதீஷ் மீனா ஹேர் ஆயில் தான். ஸோ இந்த ஹேர் ஆயிலில் 7 நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து ரொம்ப பியூராக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதை யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதை நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 1 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் யூஸ் பண்ணலாம். எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே பொதுவானது தான். இந்த ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் முடியை நல்லா கருப்பாக அடர்த்தியாக மாற்றி கொடுக்குறதோட நல்லா நீளமாக வளர வைக்கும். உங்களுக்கு இளநர பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடியில் நல்லா எண்ணெய் வச்சு சிக்கு எடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்களோட தலையில் ஆயில் ஆல்ரெடி இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஹேர் பேக்கை ஸ்ட்ரைட்டாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கேல்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்கள் முடியிலையும் தொட்டு அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது முடிக்கு சின்ன வெடிப்பு இருந்தால் கூட அதையும் குறைச்சி கொடுக்குறதோட ஒவ்வொரு முடியவும் நல்லா திக்காக மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, அக்கா எனக்கு முடி நீளமாகவே கூட வேணும், ஆனால் அடர்த்தியாக வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அடர்த்தி வர்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் 6 to 1 year வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஏன்னா 6 monthக்கு மேலே தான் உங்களுக்கு கொஞ்சமாக முடி திக்காக ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக நீங்கள் ஹேர் கேர் ரொட்டீனையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஹேர் பேக் இப்போ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணுறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக வாட்டரில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இப்போ நான் என் முடி எப்படி இருக்குன்னு வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். ஸோ ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் அவ்வளோ ஷைனிங்காக பளபளன்னு இருக்குல்ல. இது ஒரு பவுடர் ஹேர் பேக்கும் கிடையாது, ஒரு பேஸ்ட் ஹேர் பேக்கும் கிடையாது, ஒரு லிக்யூட் ஹேர் பேக் தான். பட் இதுவுமே நம்ம முடிக்கு எவ்வளோ ஷைனிங் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி தான் பாரம்பரியமாக அந்த காலத்தில் எல்லாருமே நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை கையில் எடுத்ததுனால அவங்களோட ஹேர் நல்லா நீளமாகவும் கருப்பாகவும் இருந்தது. பட் இப்போ நம்ம எதுக்குமே டைம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணதுனால தான் சின்ன வயசுலேயே வெள்ளை முடி வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி கலரிங் ஸ்மூத்தனிங் பண்ணுறதுனால ஹேர் ஃபாலுமே அதிகமாகிடுச்சு. நீங்கள் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் முடியை நீங்களே லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ ஃபுல்லாக என்னோடய முடியை பார்த்தீங்கன்னா செம்ம லுக்கில் மாறிடுச்சு இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து லூஸ் ஹேர் ஃப்ரீ ஹேர் எப்படி வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். போனிடெயில் போடுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.